வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி அரசியல் அறிவியலிருந்து ஓகேங்களா சட்ட திருத்தம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பற்றி நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். இதுவரை பார்த்தீங்கன்னா 103 சட்ட திருத்தம் நம்ம அரசியலமைப்பில் நடத்தியிருக்காங்க ஓகேங்களா. அது 2012 வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அந்த வீடியோவை தெளிவாக பாருங்கள். கண்டிப்பாக சட்ட திருத்தத்துலேருந்து 1-2 கொஸ்டின் நமக்கு கண்டிப்பாக குரூப் 2ஓ குரூப் 4ஓ குரூப் 1ஓ கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின் வினாக்கள் எடுப்பாங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள், சட்ட திருத்தம் 1 ஓகேங்களா. முதல் சட்ட திருத்தம் 1951 கொண்டு வந்தாங்க ஓகேங்களா. அது 9வது அட்டவணையாக சேர்க்கப்பட்டது ஓகேங்களா. 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. அடிப்படை உரிமை கட்டுப்பாட்டுக்காக நில சீர்திருத்தம்னு சொல்லுவாங்க. நில சீர்திருத்தத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் ஓகேங்களா. 9வது அட்டவணையில் சேர்த்திருக்காங்க. அடுத்தது 2வது சட்ட திருத்தம் 1952 ஓகேங்களா. மக்களவையில் பிரதித்துவ மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது. மக்களவையில் பிரதித்துவத்துவ மாற்றம் ஏற்பட்டது ஓகேங்களா. 3வது சட்ட திருத்தம் 1954 3வது சட்ட திருத்தம் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் 7வது அட்டவணை கொண்டு வரப்பட்டது. அடுத்தது சட்ட திருத்தம் 4 1955 சொத்துரிமை மாற்றம். அடுத்தது அட்டவணை 5வது அட்டவணை 5 1955 ஓகேங்களா. அட்டவணை 5 1955 மாநில எல்லை மாற்ற ஆலோசனை ஓகேங்களா. மாநில எல்லை மாற்ற ஆலோசனை. 6வது அட்டவணை 1956 இடமாறும் வணிப வரி, அதாவது டாக்ஸி, இடமாறும் வணிப வரி. அடுத்து 7வது அட்டவணை 1956 ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா. 7வது அட்டவணை 1956 மாநில மறுசீரமைப்பு ஓகேங்களா. மொழியினுடைய அடிப்படையில் மாநிலத்தை பிரிக்கக்கூடியது இந்த 7வது அட்டவணை 1956. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மாநில மறுசீரமைப்பு எத்தனாவது அட்டவணைனா 7வது அட்டவணை 1956. அடுத்தது 8வது அட்டவணை 1959 SC/ST ஷெட்யூல் இண்டியன் பிரதித்துவ 1970 வரை நீட்டிப்பு செய்யப்பட்டது ஓகேங்களா. SC/STக்கு ஓகேங்களா பிரதித்துவம் 1970 வரை நீட்டிக்கப்பட்டது. 9வது அட்டவணை 1960 ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா பொறுபாரி பகுதி மாற்றம், பெருவாரியான பகுதிகள் மாற்றம். 10வது அட்டவணை 1961 9வது அட்டவணை 60 10வது சட்ட திருத்தம் 9வது சட்ட திருத்தம் 1960 பெருபாரி பகுதி மாற்றம். 9வது சட்ட திருத்தம் 1961 தாத்தத் அண்டு நாகர்வேலி இணைப்பு ஓகேங்களா. தாத்தத் நாகர்வேலி எப்போ இணைச்சாங்கன்னா 1961 10வது சட்ட திருத்தம். இந்த திருத்தப்பட்ட சட்டங்கள் இந்திய அரசியலமைப்பின் விவாதம், உரிமைகள், மாநிலங்கள் மற்றும் வரி விதிப்பு தொடர்பான முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்தன. இந்த இருக்கிற சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கும் வரும், குரூப் 2 குரூப் 4 3க்குமே கவர் ஆகும். அடுத்து 11வது அட்டவணை 1961 குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை மாற்றம். அப்போ 11வது சட்ட திருத்தம் 11வது சட்ட திருத்தம் எப்படின்னு கேட்டாங்கன்னா 1961 ஓகேங்களா. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை மாற்றம். அடுத்தது 12வது சட்ட திருத்தம் 11வது சட்ட திருத்தம் 1962 கோவா டாமன் அண்ட் டையூ இணைப்பு. அப்போ எந்த அட்டவணையில் எந்த சட்ட திருத்தத்தில் கோவா டாமன் டையூ இணைக்கப்பட்டது அப்படின்னா
12வது சட்ட திருத்தம் 1962. அடுத்தது 13வது சட்ட திருத்தம் 1962ல் நாகாலாந்து சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. நாகாலாந்து சிறப்பு விதிப்படி அந்தஸ்து கொடுக்கப்பட்டது 13வது சட்ட திருத்தம். அடுத்து 14வது சட்ட திருத்தம் 1962 புதுச்சேரி யூடி சட்டமன்றம். ஓகேங்களா, புதுச்சேரி அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1962 14வது சட்ட திருத்தம். 15வது சட்ட திருத்தம் 1963ல் ஹச்சிசி நீதிபதி ஓய்வு வயது 62ஆக உயர்த்தப்பட்டது. அப்போ நீதிபதிகளுடைய ஓய்வு வயது 62ஆக எந்த சட்ட திருத்தின்படினா 15வது சட்ட திருத்தம் 1963. அடுத்து 16வது சட்ட திருத்தம் 1963ல் ஓகேங்களா, இறையாண்மை ஒருமைப்பாடு பாதுகாப்பு. இறையாண்மை ஒருமைப்பாடு பாதுகாப்பு. 17வது சட்ட திருத்தம் 1964ல் நில சீர்திருத்தம் 9வது அட்டவணை. 9வது அட்டவணை. அடுத்தது 18வது சட்ட திருத்தம். சட்ட திருத்தம் 18 1966ல் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, மாநில மறுசீரமைப்பினுடைய விளக்கம். அடுத்து 19வது சட்ட திருத்தம் 1966ல் தேர்தல் தீர்ப்பாயங்கள் நீக்கம். தேர்தல் தீர்ப்பாயங்கள் நீக்கம். 20வது சட்ட திருத்தம் 1966ல் மாவட்ட நீதிபதிகள் நியமனம் செல்லுபடியாக்கல். மாவட்ட நீதிபதிகள் நியமனம் செல்லுபடியாக்கல். குறிப்பு: இந்திய அரசியலமைப்பு திருத்தங்கள் காலத்திற்கேற்ப நமது நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்டன. அடுத்தது 21வது சட்ட திருத்தம். சட்ட திருத்தம் 21 1967ல் கொண்டு வந்தாங்க. 21வது சட்ட திருத்தம் சிந்து சமவெளி பகுதிகளை இந்தியாவில் இணைத்ததற்கு அரசியலமைப்பில் திருத்தம். அதாவது பார்த்தீங்கன்னா சிந்து பகுதியை இந்தியாவுடன் இணைப்பதற்கான அரசியலமைப்பு திருத்தம் தான் 21வது சட்ட திருத்தம். 22வது சட்ட திருத்தம் 1969 சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி நீக்கத்தை தொடர்பான சட்டங்களுக்கு அடிப்படை. அடுத்து 23வது சட்ட திருத்தம் 1971 20ஆம் மற்றும் 21ஆம் திருத்தங்களை விளக்கம் வழங்கப்பட்டது. 24வது சட்ட திருத்தம் 1971 சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கியது. ஓகேங்களா, எத்தனாவது சட்ட திருத்தம்? 24வது சட்ட திருத்தம் 1971ல் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது. 25வது சட்ட திருத்தம் 1971ல் இந்து சட்டங்களை நவீனப்படுத்தி சீர்திருத்தங்களுக்கு ஏற்ப திருத்தம் செய்யப்பட்டது. 25வது சட்ட திருத்தம். 26வது சட்ட திருத்தம் 1971ல் ஆர்டிக்கல் 368 சில மாற்றங்கள் திருத்தங்கள் நடைபெற்றது. 368 சில மாற்றங்கள் திருத்தங்கள் ஏற்பட்டது. 27வது சட்ட திருத்தம் 1971 மிசோரம் மாநிலமாக அமைக்க சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மிசோரம் மாநிலமாக அமைக்க சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. 27வது சட்ட திருத்தம் 1971. அடுத்து பாருங்க, 28வது சட்ட திருத்தம் 1972ல் மாநிலங்களின் எல்லை மாற்றம் தொடர்பான ஏற்பாடுகள். 29வது சட்ட திருத்தம் 1972ல் கேரளா மாநிலத்தில் நில சீர்திருத்த சட்டங்களுக்கு ஒத்துழைப்பு. 30வது சட்ட திருத்தம் 1972ல் சட்டமன்ற பேச்சுரிமை மற்றும் அதன் சலுகைகள் பாதுகாப்புகள் வழங்கப்பட்டது. பாருங்கள், நினைவில் வைக்கக்கூடியது 21 சித்தா ஏரியா. ஓகேங்களா, 26 ஆர்டிக்கல். ஓகேங்களா, 27 மிசோரம். இது டேட்டை மனப்பாடம் பண்ணுறதுக்காக 21 1969, 22வது சட்ட திருத்தம் 1969, 23வது சட்ட திருத்தம் 71, 24வது சட்ட திருத்தம் 71, 25 1971, 26 1971, 27 இது சட்ட திருத்தத்தினுடைய டேட்டுகள் ரிவிஷன் பண்ணுறதுக்காக.
அடுத்தது கொஸ்டின் நம்பர் 31வது சட்ட திருத்தம். 31 1973 மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. 32வது சட்ட திருத்தம் 1973 ஆந்திர பிரதேசத்திற்கு சிறப்பு அரசியலமைப்பு ஏற்பாடுகள். அப்போ ஆந்திர பிரதேசம் இருக்குல்ல, அதுக்கு சிறப்பு அரசியலமைப்பு ஏற்பாடுகள் 32வது சட்ட திருத்தம் 1973. 33வது சட்ட திருத்தம் 1974 எம்பி எம்எல்ஏ ராஜினாமா தன்னார்வத்தனம் என்பதை சபாநாயகர் பரிசோதிக்கும் அதிகாரம். 34வது சட்ட திருத்தம் 1974 கூடுதல் நில சீர்திருத்த சட்டங்கள் 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. 35வது சட்ட திருத்தம் 1974 சிக்கிம் அசிசோட் ஸ்டேட்டு ஆக அங்கீகரிப்பு. ஸ்டேட்டாக சிக்கிம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டாக அங்கீகரிப்பு. 35வது சட்ட திருத்தம் 1974. 36வது சட்ட திருத்தம் 1975 சிக்கிம் இந்தியாவின் 22வது மாநிலமாக இணைப்பு. 37வது சட்ட திருத்தம் 1975 அருணாச்சல பிரதேசத்திற்கு சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவை அமைப்பு. இது 37வது சட்ட திருத்தம். அடுத்து பாருங்கள் 38வது சட்ட திருத்தம் 1975 அவசர நிலை அறிவிப்புகள் நீதிமன்ற ஆய்விற்கு அப்பாற்பட்டவை அறிவிப்பு. 39வது சட்ட திருத்தம் 1975 குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், மக்களவை சபாநாயகர் தேர்தல் தொடர்பான வழக்குகளுக்கு சிறப்பு ஏற்பாடு. 40வது சட்ட திருத்தம் 1976 கடலடி வளங்கள் மற்றும் பிரதியுத்த பொருளாதார மண்டல உரிமைகள் ஒன்றிய அரசிற்கு. அடுத்தது 41வது சட்ட திருத்தம். 41வது சட்ட திருத்தம் 1976 மாநில பிஎஸ்சி தலைவர் ஓய்வு 62ஆக மாநில பொதுப்பணியாளர் தேர்வாணையம் தலைவருடைய ஓய்வு 60ஆகவும் 62ஆக உயர்த்தப்பட்டது. 60லிருந்து 62ஆக உயர்த்தப்பட்டது. 42வது சட்ட திருத்தம் அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் சிறிய அரசியலமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 42வது சட்ட திருத்தம் 1976 அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது. முகப்புரையில் சோசியலிசம் மதசார்பற்ற ஒருமைப்பாடு என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா, இதில் தான் 42வது சட்ட திருத்தம் தான் நிறையா திருத்தம் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் இந்த 42வது சட்ட திருத்தம் ஓகேங்களா சிறிய அரசியலமைப்பு என்று சொல்லப்பட்டது. 43வது சட்ட திருத்தம் 1977 42வது சட்டத்தின் சில மாற்றங்கள் ரத்து. 42வது திருத்தங்கள் சில அதிகார மையப்படுத்தும் வழிகள் நீக்கப்பட்டன. 44வது சட்ட திருத்தம் 1978 சொத்துரிமை எஃப்ஆரிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டது. அப்போ சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது. சட்டப்பூர்வமான உரிமை ஆர்டிக்கல் 300A மாற்றப்பட்டது. 300A மாற்றப்பட்டது. எப்போனா 44வது சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடிப்படை உரிமை 44வது சட்ட திருத்தம் 1978 நீக்கப்பட்டது. 45 சட்ட திருத்தம் 1980 எஸ்சி எஸ்டி ஆங்கிலோ இந்தியன் மக்களுக்கு இடஒதுக்கீடு பிரதிநிதித்துவத்தில் மேலும் 10 ஆண்டுகள் நீடிப்பு. 42வது சட்ட திருத்தம் 1982 ஒர்க் கான்டக்ட் மற்றும் சில விற்பனை வரிகள் தொடர்பான ஏற்பாடுகள். அடுத்து பாருங்கள் 47வது சட்ட திருத்தம் 1984 நில சட்டங்கள் 9வது அட்டவணை மேலும் சில
நில சீர்திருத்தங்கள் 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. 48வது சட்ட திருத்தம் 1984. பஞ்சாப் குடியரசுத் தலைவர் ஆட்சி நீடிப்பு. அப்போ பஞ்சாபில் தான் முதல்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்தாங்க. அது 48வது சட்ட திருத்தம் 1984. பஞ்சாபில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை 1 ஆண்டுக்கு மேல் நீட்டிக்க அனுமதி. 49வது சட்ட திருத்தம் 1984. திரிபுரா பழங்குடி பகுதி 6வது அட்டவணையில், திரிபுரா பழங்குடியினர் பகுதிகள் 6வது அட்டவணையின் கீழ் கொண்டு வரப்பட்டது. 50வது சட்ட திருத்தம் 1984. பாதுகாப்பு பணியாளர் உரிமை கட்டுப்பாடு. பாதுகாப்பு படைகள், உளவுத்துறை மற்றும் தொடர்பான பணியாளர்கள் சில அடிப்படை உரிமைகள் கட்டுப்படுத்துவதற்கான பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. அடுத்து 51வது சட்ட திருத்தம் 51வது சட்ட திருத்தம் 1984. வடகிழக்கு மாநிலங்கள் எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு. ரொம்ப முக்கியமான கொஷின். கட்சி தாவல் தடை சட்டம் 1985. கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டுட்டு வந்தாங்க. எந்த சட்ட திருத்தம்னா 52வது சட்ட திருத்தம். 53வது சட்ட திருத்தம் மிசோரம் மாநிலத்திற்கு சிறப்பு விதி. 54வது சட்ட திருத்தம் 1986. உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஊதிய மாற்றம். 55வது சட்ட திருத்தம் 1986. தமிழ் கலப்பு பகுதி கொண்ட அருணாச்சல பிரதேசத்திற்கு சிறப்பு அந்தஸ்து. 56வது சட்ட திருத்தம் 1987. கோவா மாநிலமாக மாற்றப்பட்டது. அப்போ கோவா மாநிலமாக எப்போ மாற்றப்பட்டது? 56வது சட்ட திருத்தம் 1987. 57வது சட்ட திருத்தம் 1987. சில மாநிலங்களில் எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு. இது 57வது சட்ட திருத்தம். அடுத்து பாருங்கள், 58வது சட்ட திருத்தம் 1987. அரசியலமைப்பின் அதிகாரப்பூர்வ ஹிந்தி உரை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 59வது சட்ட திருத்தம் 1988. பஞ்சாப் மாநிலத்தில் அவசர நிலை ஏற்பாடு நீட்டிப்பு. 60வது சட்ட திருத்தம் 1988. தொழில் வரி உச்சவரம்பு 2500 நிர்ணயிக்கப்பட்டது. அடுத்து பாருங்கள், 61வது சட்ட திருத்தம் 1989. இது போன குரூப் 2ல் கேட்கப்பட்ட கேள்வி, குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி. 61வது சட்ட திருத்தம் 1989. வாக்காளருடைய வயதை 21லிருந்து 18 குறைக்கப்பட்டது. அப்போ வாக்காளருடைய வயது 21லிருந்து 18 குறைக்கப்பட்டது. 61வது சட்ட திருத்தம் 1989. யாருடைய பீரியடுன்னு கேட்டாங்கன்னா ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தி. அடுத்து பாருங்கள், 62வது சட்ட திருத்தம் 1989. எஸ்சி எஸ்டி ஆங்கிலோ இந்தியன் பிரதிநிதித்துவ மேலும் 10 ஆண்டுகள் நீடிப்பு. 63வது சட்ட திருத்தம் 1989. 59வது சட்ட திருத்தம் ரத்து செய்யப்பட்டது. 64 சட்ட திருத்தம் 1990. பஞ்சாபில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நீட்டிப்பு 1 ஆண்டிற்கு மேல். 65வது சட்ட திருத்தம் 1990. தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையம் அமைக்கப்பட்டது. 65வது சட்ட திருத்தம் 1990 அமைக்கப்பட்டது. 66வது சட்ட திருத்தம் 1990. மேலும் சில நிலச்சட்டங்கள் 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டன. 67வது சட்ட திருத்தம் 1990. பஞ்சாபில் குடியரசுத் தலைவர் ஆட்சி மீண்டும் நீட்டிக்கப்பட்டது. ஓகேங்களா? அப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சி இந்தியாவில் அதிகமாக எந்த மாநிலம்னா பஞ்சாபில் தான் ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து 68வது சட்ட திருத்தம் 1991. பஞ்சாபில் குடியரசுத் தலைவர் ஆட்சி
நீட்டிக்கப்பட்டது. 69வது சட்ட திருத்தம் 1991 டெல்லி தேசிய தலைநகராக மாற்றப்பட்டது. அப்போ டெல்லி தேசிய தலைநகராக 69வது சட்ட திருத்தம் 1991. 70வது சட்ட திருத்தம் 1992 டெல்லி புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க அனுமதி. அப்போ 70வது சட்ட திருத்தத்தில் டெல்லியிலையும் புதுச்சேரியில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தேர்தலில் வாக்களிக்க அனுமதி. அது 70வது சட்ட திருத்தம். அடுத்தது 71வது சட்ட திருத்தம் 1992 கொங்கினி, மணிப்பூரி, நேபாளி மொழிகள் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. அப்போ 71வது சட்ட திருத்தத்தின்படி கொங்கினி, மணிப்பூரி, நேபாளி மொழிகள் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது 1992. 72வது சட்ட திருத்தம் 1992 திரிபுராவில் பழங்குடியினர் எஸ்டி ஒதுக்கீடு. 73வது சட்ட திருத்தம் 1992 பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம். 74வது சட்ட திருத்தம் 1992 நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகளுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம். 75வது சட்ட திருத்தம் 1994 வாடகை தீர்ப்பாயங்கள் அமைப்பு விதிகள். 76வது சட்ட திருத்தம் 1994 தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு சட்டப்பூர்வமாக்கப்பட்டது. தமிழ் மொழி 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. 77வது சட்ட திருத்தம் 1995 எஸ்சி எஸ்டிகளுக்கு பதவி உயர்வுகள் இடஒதுக்கீடு வழங்க அனுமதி. அடுத்து 78வது சட்ட திருத்தம் 78 1995 மேலும் சில நில சீர்திருத்தங்கள் 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. 79வது சட்ட திருத்தம் 1999 எஸ்சி எஸ்டி ஆங்கிலோ இந்திய மக்களின் பிரதிநிதித்துவம் மேலும் 10 ஆண்டுகள் நீட்டிப்பு 2010 வரை. 80வது சட்ட திருத்தம் 2000 மத்திய மாநிலங்களுக்கு இடையான வரி பகிர்ப்பு முறை மாற்றப்பட்டது. கமிஷன் பரிந்துரையின் அடிப்படையில். அடுத்து பாருங்க 81வது சட்ட திருத்தம் 2000 நிரப்பப்படாத இடஒதுக்கீட்டு பணியிடம் பிளாக் வேக்கன்சி அடுத்த ஆண்டு எடுத்து செல்ல அனுமதி. 82வது சட்ட திருத்தம் 2000 எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பதவி உயர்வு தொடர்பான தகுதி மதிப்பெண் மற்றும் மதிப்பீட்டு தரங்களின் தளர்வு வழங்க அனுமதி. 83வது சட்ட திருத்தம் 2000 அருணாச்சல பிரதேசம் பஞ்சாயத்துக்களில் எஸ்சி இடஒதுக்கீடு தேவையில்லை என சிறப்பு ஏற்பாடு. 84வது சட்ட திருத்தம் 2001 மக்களவை சட்டமன்ற தொகுதி மறுவரையறை 2026 வரை முடக்கப்பட்டது. அப்போ மக்களவையினுடைய 2026 வரைக்கும் முடக்கப்பட்டது. 84வது சட்ட திருத்தம். அது 85வது சட்ட திருத்தம் 2001 எஸ்சி எஸ்டி பதவி உயர்வில் கான்ஸ்டிங் சேண்டுவில் வழங்கப்பட்டது. 86வது சட்ட திருத்தம் 2002 6 முதல் 14 வயது வரை குழந்தைகளுக்கு கல்வி பெறும் உரிமை அரசியலமைப்பு பிரிவு 21A சேர்க்கப்பட்டது. கல்வி அடிப்படை உரிமையாக மாற்றப்பட்டது. 87வது சட்ட திருத்தம் 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அடிப்படையில் தொகுதி மறுவரையறை. அடுத்தது 88வது சட்ட திருத்தம். ஓகேங்களா? சர்வீஸ் டேக்ஸ் விதிப்பதற்கு அரசியலமைப்பு அடித்தளம் உருவாக்கப்பட்டது. 89வது சட்ட திருத்தம் 2003 தேசிய எஸ்சி எஸ்டி ஆணையம் பிரிக்கப்பட்டு தேசிய பழங்குடியினர் ஆணையம் தனியாக உருவாக்கப்பட்டது. 90வது சட்ட திருத்தம் 2003 அஸ்ஸாம் மாநிலத்தின் போண்டோல் டெரினல் ஏரியா டிஸ்ட்ரிக்ட் PDAD பிரதிநிதித்துவத்துக்காக
பாதுகாப்பு. அடுத்தது 91வது சட்ட திருத்தம். ஓகேங்களா, மாநில மற்றும் மத்திய அமைச்சரவை வரம்பு நிர்ணயம். இது 2003. 92வது சட்ட திருத்தம் 2003. போடோ, டோங்கிரி, மைதிலி, சாந்திலி ஆகிய மொழிகள் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. 92வது சட்ட திருத்தம் 2003. போடோ, டோங்கிரி, மைதிலி, சாந்திலி ஆகிய மொழிகள் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. 93வது சட்ட திருத்தம் 2005. கல்வி நிறுவனங்கள், அதாவது பிரைவேட், சமூக மற்றும் கல்வி நிதியாண்டு பின்தங்கியோர் SC STக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம். 94வது சட்ட திருத்தம் 2006. மத்திய அரசியல் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சருக்கான நிரந்தர விதிகளை மாற்றம் செய்யப்பட்டது. 95வது சட்ட திருத்தம் 2009. SC ST மற்றும் ஆங்கில இந்தியன் மக்களுக்கு பிரதிநிதித்துவம் மற்றும் இடஒதுக்கீடு 10 ஆண்டுகள் நீட்டிப்பு. 96வது சட்ட திருத்தம் 2011. ஓகேங்களா, ஒரியா மொழியின் பெயர் ஒடியா என மாற்றம் செய்யப்பட்டது. ஒரியா என்பது ஒடியா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 97வது சட்ட திருத்தம் கூட்டுறவு வங்கிகளுக்கு அரசியலமைப்பில் அந்தஸ்து அளிக்கப்பட்டது. கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசியலமைப்பில் அந்தஸ்து வழங்கப்பட்டது. அடுத்து பாருங்க, 98வது சட்ட திருத்தம். 98வது சட்ட திருத்தம் 2013. கர்நாடகா மாநிலத்திற்கு சிறப்பு விதிகள் சேர்க்கப்பட்டன. 99வது சட்ட திருத்தம் 2014. தேசிய நீதித்துறை நியமன ஆணையம் அமைக்கப்பட்டது. 100வது சட்ட திருத்தம் 2015. இந்தியா வங்காளதேச எல்லை ஒப்பந்தத்திற்கு ஒப்பந்தம் அளிக்கப்பட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா வங்காளதேசத்துக்கு எல்லை ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. 101வது சட்ட திருத்தம் 2016. பொருட்கள் மற்றும் சேவை வரி, அதாவது பார்த்தீங்கன்னா GST அனுமதிக்கப்பட்டது. 102வது சட்ட திருத்தம் 2018. தேசிய பிற்படுத்தோர் வகுப்பினருக்கு ஆணையத்திற்கு அரசியலமைப்பில் அந்தஸ்து. 103வது சட்ட திருத்தம் 2019. பொருளாதார ரீதியான பின்தங்கிய பொது பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இதுவரை 103 அரசியல் திருத்தங்கள் செய்யப்பட்டது. ஓகேங்களா, இத்துடன் பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய சட்ட திருத்தத்தை நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.